கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் and welcome to சினிமா செய்திகள். இந்த வாரமும் சினிமா செய்திகள் நிகழ்ச்சியில தமிழ் சினிமால கடந்த சில தினங்கள்ல நடந்த படப்பூஜைகள், பத்திரிகையாளர் சந்திப்பு, இசை வெளியீட்டு விழா, ஷூட்டிங் ஸ்பாட் எல்லாத்தையுமே காட்சிகளா பார்த்து ரசிக்கலாம். தமிழ் சினிமாவில் 25 ஆண்டுகளுக்கும் மேலாக பல வெற்றி படங்களையும் சமூகத்திற்கு தேவையான படங்களையும் எல்லா வயது ரசிகர்களும் ரசிக்கும்படியான படங்களையும் இரண்டு ஹீரோக்கள் உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தந்துட்டு இருக்காங்க. பல நாடுகள் பல விருதுகளை இவங்களுக்கு வழங்கியிருக்கு. செய்தி என்னன்னா, ஆந்திர அரசு என்டிஆர் தேசிய விருதை சில ஆண்டுகளா வழங்கிட்டு இருக்காங்க. கடந்த 3 வருடமா இந்த விருதை அறிவிக்காமலே இருந்தாங்க. இப்போ அறிவிச்சிருக்காங்க. 2014ஆம் ஆண்டுக்கான என்டிஆர் தேசிய விருதை உலகநாயகன் கமலஹாசன் அவர்களுக்கும், 2016ஆம் ஆண்டுக்கான என்டிஆர் தேசிய விருதை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் அறிவிச்சு சிறப்பு சேர்த்திருக்காங்க. நடிகர் விக்ரமின் ஆரம்ப கால சினிமாவில் அவருக்கான வெற்றி படங்களை இயக்கியவர் இயக்குனர் பாலா. நடிகர் விக்ரமின் மகன் துருவ் தெலுங்கு படமான அர்ஜுன் ரெட்டியின் தமிழ் ரீமேக்ல ஹீரோவா அறிமுகமாகிறாரு. இந்த படத்தை இயக்குறாரு இயக்குனர் பாலா. இந்த படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் சமீபத்தில் வெளியிடப்பட்டது. அநேகமாக என்னுடைய கடைசி படமாக இருக்கும். இதற்கு பிறகு நான் படம் நடிப்பதாக இல்லை, யாரும் கூப்பிடுறதுக்கும் ஆள் இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். வயது 87 ஆச்சு. இன்னமே எங்கே படம் பண்ண போகிறோம். இந்த தாதா 87 படம் ஒரு சிறந்த இயக்குனரால் வித்தியாசமான கோணத்தில் படம் எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த தாதா 87 ஒரு ஒரு உட்கார்ந்த இடத்திலேயே மற்றவர்களை செயல்படுத்தும் ரவுடியாக தோன்றுகிறார். அந்த பாத்திரத்தை எனக்கு கொடுத்து நடிக்க வைத்தவர் இந்த இயக்குனர். இந்த படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் என்னென்ன வித்தியாசமாக செய்ய முடியும் என்பதெல்லாம் செய்திருக்கிறார். தாதா 87 படத்தோட இயக்குனர் நான், விஜய் ஸ்ரீஜி. இந்த படம் தாதா 87, சாருஹாசன், அப்புறம் சனகராஜ் சார், கீர்த்தி சுரேஷ் பாட்டி, ஆனந்த் பாண்டி, ஜெனி பல்லவி, அனுலாவணி அவங்களாம் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. என் பேர் பல்லவி. இந்த தாதா 87 படத்தில் நான் அதை லீட் பண்ணணும், హీరోయిన్. అదే ఎన్నో ఫిలిం డైరెక్టర్ విజయ్ శ్రీజీ సార్, అదేవిధంగా కలై సార్ ప్రొడ్యూసర్, అదేవిధంగా మ్యూజిక్ డైరెక్టర్ లియాండర్ సార్. எல்லாருக்கும் நாதி ஸ்பெஷல் தேங்க்ஸ். ఎందుకంటే ఇది திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம் இன் தமிழ். நான் உங்கள் ஆனந்த் பாண்டி. என்னோடய ஃபஸ்ட் மூவி எல்லாருக்கும் எனக்கு தெரியும். தாதா 87 மூவியில் ஒரு லீட் கேரக்டர் பண்ணிகிட்ருக்கேன். ஜெயில் பாண்டிங்கிற ஒரு அழகான கேரக்டரில் பண்ணிகிட்ருக்கேன். லியாண்டர் லீ மார்ட்டி, தாதா 87 படத்தோட மியூசிக் டைரக்டர். ஆர்டி ஆண்டவன் அப்படின்னு ஒரு பாட்டு. ஸோ இந்த பாட்டு சாருஹாசன் சாருக்கு எழுதின ஒரு பாட்டு, மியூசிக் பண்ண ஒரு பாட்டு. நான் உங்கள் அனன்யா. தாதா 87 மூவியில் வந்து நான் செகண்ட் ஹீரோயினாக பண்ணியிருக்கேன். சாருஹாசனோட பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருன்னா கீர்த்தி சுரேஷோட பாட்டி தான் அவங்களுக்கு பேராக பண்ணியிருக்காங்க. பாகுபலி 2 படங்களில் நடித்து உலக புகழ் பெற்றவர் நடிகர் ராணா. பாகுபலி படங்களுக்கு அப்புறமா சமூக படங்கள்ல நடிச்சிட்டு வராரு. ராணா மீண்டும் ராஜா காலத்து கதையில நடிக்கிறாரு. திருநாள் மார்த்தாண்ட வருமான்ற மலையாள படத்துல திருவாங்கூர் ராஜாவாக நடிக்க இருக்காரு. இந்த படத்தை இயக்குறாரு கே மது. சச்சின் ஹீரோவாக நடிக்க நந்திதா, சுஜா வாருணி மற்றும் பலர் இணைந்து நடித்திருக்கும் திரைப்படம் காத்திருப்போர் பட்டியல். இந்த படத்தை லேடி ட்ரீம்ஸ் சினிமா தயாரிச்சிருக்காங்க. ஷான் ரோல்டன் இசையமைக்க பாலையா டி ராஜசேகர் இயக்கியிருக்காரு. என் பேர் பாலையா டி ராஜசேகர், காத்திருப்போர் பட்டியல் படத்தோட இயக்குனர். இது என்னோட முதல் படம். இதுக்கு முன்னாடி நான் வந்து மரியான் படத்தில் பரத் பாலா சார்கிட்ட கோ டைரக்டராக ஒர்க் பண்ணேன். ஒரு ஆர்பிஎஃப் அப்படிங்கிற ஒரு புது பேக்ட்ராப்போட கனெக்ட் ஆகிருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டான லவ் என்டர்டெயின்மெண்ட் ஸ்கிரிப்ட். என் பேர் சச்சின். ஃபர்ஸ்ட் மூவி வந்து சென்னையில் ஒரு நாள். இது வந்து என்னோடய செகண்ட் மூவி. இந்த படத்தில் வந்து லீடாக பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நந்திதா தான் ஹீரோயின். இந்த படம் பார்த்தீங்கன்னா முழுக்க ஆர்பிஎஃப் பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்கோம். ஆர்பிஎஃப்னா ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ். ஸோ எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி ஒரு பேக்ட்ராப்பில் யாருமே இது வரைக்கும் படம் பண்ணதில்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அதனாலே இந்த படம்
புதுசாக இருக்கும். நான் நந்திதா பேசுகிறேன். இன்றைக்கி காத்திருப்போர் பட்டியல் படத்தோட ஆடியோ லான்ச் நடக்குது. ஐம் வெரி வெரி ஹாப்பி அண்ட் எக்ஸைட்டட். கொஞ்ச நாள் அப்புறம் வந்து என்னோடய படத்தோட ஆடியோ லான்ச் நடக்குது. அண்ட் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டருக்கு வந்து கங்க்ராட்ஸ் சொல்கிறேன், பிகாஸ் நல்ல நல்ல சாங்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல் த பெஸ்ட் டு த டைரக்டர் ராஜசேகர் அண்ட் ஹீரோ சச்சின், அவங்களோட டெபியூ அஸ் அ ஹீரோ. ஸோ ஆல் த பெஸ்ட் அவங்களுக்கும். நான் ஜெயன் பேசுகிறேன். இந்த காத்திருப்போர் பட்டியலில் நான் ஒரு கேரக்டர் ரோல் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இதுக்கு முன்னாடி ராட்டினம், ராஜபாட்டை, பாண்டியநாடு, மீகமன் படம்லாம் பண்ணியிருக்கேன். இந்த படம் பார்த்தீங்கன்னா செம்மோ காமெடி பிடிக்கிறவங்களுக்கு காமெடி பிடிக்கும், த்ரில்லர் பிடிக்கிறவங்களுக்கு த்ரில்லர் பிடிக்கும். நிறைய இந்த படத்தில் வந்து நிறைய கலவைகள்லாம் இருக்குது, நிறைய நடிகர்கள் இருக்காங்க, நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க, பெரிய பெரிய டெக்னீஷியன்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் நான் நடித்ததுக்கு வந்து ஒரு பெரிய நன்றி. பேர் ஆரோன் பிரபாகர். நான் காத்திருப்போர் பட்டியல் படத்தில் வந்துட்டு ஒரு காமெடி திருடன் கேரக்டர் பண்ணியிருக்கிறேன். நடிகர் துல்கர் சல்மான் தமிழ்ல 3 படங்கள்ல நடிச்சிருக்காரு. கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் இந்த படத்துல மீண்டும் துல்கர் சல்மான் ஹீரோவா நடிக்க இருக்காரு. இந்த படத்தை இயக்குறாரு தேசிங்க பெரியசாமி. துருவ நட்சத்திரம் படத்துல ஹீரோயினா நடிச்சிட்டு இருக்க ரீத்து வர்மா இந்த படத்துல ஹீரோயினா நடிக்க இருக்காங்க. ஸ்லம்டாக் மில்லினியர் படத்துல ஆஸ்கர் விருதை பெற்ற ரசூல் பூக்குட்டி சவுண்ட் இன்ஜினியரா முதன்மையான கதாபாத்திரத்தில் நடித்திருக்கும் திரைப்படம் ஒரு கதை சொல்லட்டுமா. திருச்சூரில் நடக்கும் பூரம் திருவிழாவின் இசை சங்கமம் தான் இந்த படத்தின் களம். இந்த படத்தின் இசை வெளியீட்டு விழால ஏஆர் ரஹ்மான், சங்கர், கவி பேரரசு வைரமுத்து அவர்களும் இயக்குனர்கள் கே பாக்யராஜ், KS ரவிக்குமார் உட்பட பல பேர் கலந்துக்கிட்டு வாழ்த்தினாங்க. Especially thank Dr. Razul Pukuti and Prasad Prabhakar and all other associates who associated in this film. அவர் ஆஸ்கர் விருது பெற்றிருக்கிறார் என்பது நமக்கு பெருமைதான். அந்த பெருமையோடு அவர் நின்று விடவில்லை. தன் கலை, தன் ஒலி, தன் மொழி, தன் நாடு, தன் சமூகம், தன் கலாச்சாரம், எல்லாவற்றை விட முக்கியமாக தான் பிறந்த தாய் மண், இதையெல்லாம் முன்னிலைப்படுத்தி ரசூல் பூக்குட்டி இந்த படத்தை உருவாக்கி இருக்கிறார். இதுக்கு ஒரு பாட்டு எழுதுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தார்கள். அந்த பாடலை மிக அழகாக வரிக்கு வரி ரசித்து என்னை மிக மென்மையாக வேலை வாங்கினார், மதித்து வேலை வாங்கினார். மதிக்கிற இடத்தில் கலை வளரும், நேசிக்கிற இடத்தில் கலை வளரும். மதித்தீர்கள், என்னை நேசித்தீர்கள், நல்ல பாட்டு வந்தது. I am so happy to see that Rasool is reinventing himself so much. Like Vairamuth sir பேசுன மாதிரி அவர் பேசணும்னா யாரும் பேச முடியாது, ஃபினிஷ் பண்ணிட்டாரு. So I wish you all the very best. Thank you. Keep going. இது வந்து ஒரு முக்கியமான பதிவுன்னு நான் நினைக்கிறேன். வந்து இது ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிக்ஷன், ரைட்? அந்த மாதிரியான ஒரு ஜானர் இது. ரசூல் பூக்குட்டி பற்றி அவரை பற்றி சொல்லணுன்னா லைக் ரொம்ப நுணுக்கமான ஒரு ஒலிக்கலைஞர். ஏன்னா அவர் படத்துக்கு படம் அவர் ஒர்க் பண்ணுற மெத்தட் நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். அதாவது எல்லா சவுண்டையும் ஸ்டுடியோக்குள்ளேயே க்ரியேட் பண்ணாமல் முடிஞ்ச அளவுக்கு லைவாக அந்தந்த லொக்கேஷன்லேயே போய் அதை ரெக்கார்ட் பண்ணி அந்த ஒரிஜினல் ஃபீல் அப்படியே கன்வெர்ட் பண்ணணுன்றதுக்காக போராடிட்டு இருக்கிறாரு. ஸோ அதே மாதிரி இந்த படத்துலையும் ரொம்ப அற்புதமாக வந்து அந்த சவுண்டை ரெக்கார்ட் பண்ணி ஒரு நல்ல அனுபவத்தை கொடுப்பாருன்றதுல எந்த விதமான டவுட்டும் இல்லை. I want to thank my director Prasad and Rasool ji for letting me be part of this project, and our producer Rajiv Panakal and Vairamuth sir for the beautiful lyrics and taking it to a next level. And we used to be struggling buddies back 10 years before, and now Prasad is also making his mark. I'm really happy for you. செவிரண்டுமே விழியாகுமே கவிஞர் எழுதியிருக்காங்க. செவிரண்டும் ஏன்னா பார்வை இல்லாதவரோட காட்சி வந்து செவியால் தான் பார்க்குறாங்க. இப்போது பார்வை இல்லாதவருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு விழா பார்க்குறோன்னா எப்படி பண்ண முடியும்? அதுதான் இவர் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க, ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா ஒரு கதை சொல்லியிருக்காங்க. செய்தி என்னன்னா, மறைந்த நான் முத்துக்குமார் அவர்கள் எழுதிய புள்ளினங்கால் என்ற 3வது பாடலை இந்த மாதம் வெளியிட போறாங்க. ஆதிக் ரவிச்சந்திரன் மீண்டும் ஜிவி பிரகாஷ் குமாரை வைத்து 3D எஃபெக்ட்ஸ்ல படத்தை உருவாக்கிட்டு இருக்காரு. இந்த படத்துல முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்கிறாங்க சோனியா அகர்வால். விஜய் ஆண்டனி ஹீரோவாக நடித்து முடித்திருக்கும் திரைப்படம் அண்ணாதுரை. இந்த படத்தின் இசை வெளியீட்டு விழால இந்த படத்தின் பாடல்களை உடனே
ஃப்ரீயாக டவுன்லோட் செஞ்சுக்கலான்றத அறிமுகப்படுத்தியிருந்தாரு. இந்த விழாவில் ஏராளமானோர் கலந்துக்கிட்டாங்க. விஜய் ஆண்டனி எப்பவுமே நாங்கள்லாம் சும்மா ட்ரெயிலர் போட்டு காட்டுறதுக்கே பயப்படுவோம். ஆனால் விஜய் ஆண்டனி படத்தையே போட்டு காட்டுவார் எல்லாருக்கும். ஸோ அந்த அளவுக்கு அவருக்கு அந்த கண்டென்ட் மேலே இருக்கிற நம்பிக்கை. திரைப்பட வேலை பார்த்த அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் ஆர்டிஸ்ட் எல்லாம் அனைவருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம். விஜயாண்டி ஒரு ஸ்கிரிப்ட் ஓகே பண்ணுறேன்னு சொன்னதை அவர் முத்திரை குத்தின ஒரு ஸ்கிரிப்ட் ஷூட் போகிறோன்னா அது ஒரு பெரிய ஒரு பெருமையான ஒரு விஷயம். யார்கிட்ட போய் விஜயாண்டியோட படம் பண்ணனா அப்படியா அவரான்ற ஒரு எக்ஸ்ட்ரா ரெஸ்பெக்ட் வரும். இதை 2 பெண்கள் தயாரிச்சிருக்காங்க. 2 பேரும் என் உடன்பிறவா சகோதரிகள். அது ஒரு காரணம். 2வது முக்கியமா ஒரு ஹீரோக்கு வேண்டிய நல்ல உடற்கட்டுங்க, அது உங்களுக்கு இருக்கு. அது மட்டுமா, முகத்துல ஒரு இறுக்கம் தெரியுது, அந்த இறுக்கத்துல ஒரு நடிப்பு வருது. இது எல்லாருக்கும் வராத ஒண்ணுங்க. ஒவ்வொரு இயக்குனருக்கும் முதல் பட இயக்குனருக்கும் வாய்ப்புங்கிறது கர்ப்பப்பையில கர்ப்பத்தை சுமக்கிற மாதிரி, தமிழ் சினிமாவுக்கு ரத்தம் பாய்ச்சுற மாதிரி, ஒரு புத்துணர்ச்சி புகுத்துற மாதிரி. 2 விஷயம் நான் ரொம்ப நம்புவேன். ஒன்று உழைப்பு. நான் வேற வாழ்க்கையில் வேற எதையும் நான் நம்ப மாட்டேன். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த 2 விஷயம் ரொம்ப ஒரு 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 மையமாக இருக்கு. இந்த படத்தோட பேஸ் இந்த உழைப்பும். நவம்பர் 30 இந்த படம் ரிலீஸ் ஆகுது. டிசம்பர் 1 இது வரைக்கும் வந்த தமிழ் சினிமாக்களில் ஆகச்சிறந்த தமிழ் சினிமான்னு ஒரு 50 படங்களை தேர்ந்தெடுத்தா சத்தியமாக அண்ணாதுரை அதுக்குள்ளே இருக்கும். இந்த அண்ணாதுரைன்ற கேரக்டர் உங்கள் மனசு. ஸோ உங்கள் கேரக்டர் தான் நீங்கள் படமாக எடுத்துருக்கிறீங்க, அதில் நான் நடிச்சிருக்கிறேன்னா. ஸோ முதல் ஆடியன்ஸாக நானும் படத்தை பார்த்தேன். ரொம்ப நீங்கள் சொன்ன மாதிரி நல்ல படமாக இது தமிழ் சினிமாவுக்கு அமைக்கும். இது தனி மனித வெற்றி கிடையாது, இது ஒரு கூட்டு முயற்சி. விஜயாண்டனின்றது எனக்கு பின்னாடி பல பேர் இருக்காங்க. உங்கள் எல்லாருக்கும் என்னை மேடையில் நிற்க வச்சவங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ அண்ணாதுரை இவ்வளோ ஒரு பெரிய ப்ராஜெக்ட், நானும் ஒரு பார்ட்டாக இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கு வாய்ப்பு கொடுத்த விஜய் ஆண்டனி சாருக்கு ரொம்ப நன்றி. லைக் டு தேங்க் அவர் டைரக்டர் ஸ்ரீனிவாசன் சார். அவர் ரொம்ப பேஷண்ட்டாக கைட் பண்ணி சப்போர்ட் பண்ணி ஹி brought out our best. he is a gem of a person. கேமரா பற்றி சொல்லணும்னா ரொம்ப பாஸ்னஸ். எனக்கு கொடுத்த டைமிங்கில் நான் அது முடிக்கிறேன் அப்படின்னா அடுத்தடுத்து போகும்போது உடனே கேமராக்கள் மாறி மாறி உடனே பண்ணுறதுக்கான உடனே அந்த சந்தர்ப்ப சூழ்நிலை கொடுத்தது கேமராமேன். ஒரு இடத்தோட முடிஞ்சு சொல்லிக்காம உடனே டக்கு டக்குன்னு மாற்றி மாற்றி வச்சு ஷார்ட்டுங்க எடுத்து அந்த டைமிங்குள்ளே எடுத்தது ஸோ கேமரா சார் முன்னாடி. இன்றைக்கு சினிமா செய்திகள் நிகழ்ச்சியில் வந்த எல்லா சுவாரஸ்யமான செய்திகளையும் பார்த்து ரசிச்சிருப்பீங்க. மீண்டும் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் சுமை.